தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நாளை வரப்போகின்ற பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி சனி பகவானின் சோதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்க பார்க்க போவது இதுவரை தனுசு ராசிக்கு ஏற்பட்ட சனி தாக்கங்கள், நாளைய நாள் இந்த தனுசு ராசிக்கு என்ன பலன், மகா சிவராத்திரி நாளைய ஆன்மீக கதவு உங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கும், நாளைய கிரகநிலை மாற்றம் உங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை தனுசு ராசியில சனி பகவான் அளித்த சோதனைகள், கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் தனுசு ராசியை 3 விதமா சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா சனி பகவானுக்கும் தனுசு ராசிக்கும் என்னதான் சம்பந்தம்னு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இந்த தனுசு ராசியோட வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கவே மாட்டேங்கி நீங்களும் அதுக்காண்டி அழுது புலம்பிருப்பீங்க. ஆனா உங்க மனதளவுல நீங்க எப்பொழுதுமே சுத்தமான ஒரு மனிதராக இருப்பீங்க. மற்ற மனிதர்கள் போல நீங்க இருக்க மாட்டீங்க. மனதளவுல மற்றவங்களை விட அனைவருக்கும் நன்மைகள் நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனா இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஏன் இப்படி கெடுதல்கள் நடக்கு அப்படிங்கிறது எதுக்குன்னு தான் யாருக்கும் தெரியவே மாட்டேங்கி அதை நினைத்து நீங்களும் அழுதாக நாள் கிடையாது, புலம்பாத நாட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல தொழில் பண விஷயங்கள்ல கடின ஒரு நிலைக்கு சனி பகவான் உங்களை ஆளாக்கி இருப்பார். வேலை சரியில்லாமல் போவது, முயற்சித்த வேலைகள் நின்று போவது, எளிய விஷயமே உங்களுக்கு சிக்கலாக மாறியது, பணம் வர வேண்டிய இடத்தில் ஒரு தடைகள் ஏற்பட்டது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கும். நெருங்கியவர்கள் செய்த துரோகங்கள், நம்பியவர்கள் விலகுவது, நண்பர்கள் எதிரிகளான ஒரு நிலைமைகள், குடும்பத்தில் மன அழுத்தமானது அதிகமாக ஏற்படுவது, பேசாமலே ஏற்பட்ட சண்டைகள், இது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது எப்படா கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. இது அனைத்தும் இந்த தனுசு ராசியோட வாழ்க்கையில சனி பகவானால் ஏற்பட்டிருக்கும். உடல்லையும் மனத்து அளவிலையும் ஏதாவது ஒரு சோர்வு, காரணமே இல்லாம மனத்தளர்ச்சி ஏற்படுவது, பயம் இல்லைன்னா பதட்டம் ஏற்படுவது, உடல்ல ஒரு சக்தியானது குறைந்தது போல் காணப்படுவது, நோய் சிகிச்சை செலவு, இந்த ரெண்டும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த 3 விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சனி பகவானால் இந்த தனுசு ராசியோட வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் இந்த சனி இதை செய்தார் தெரியுமா? சனி பகவான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கல, கர்மத்தை துடைத்தார். உங்களுடைய உயர்வுக்கு எடுத்து செல்வதற்காக உங்களை சோதித்தார். நீ உயர்வினான நிலைக்கு செல்லும் பொழுது உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும், அதை உன்னால தாங்க முடியாதா அப்படின்னு உங்களை இந்த ஒரு நேரத்தில் சோதித்து கொண்டிருக்கிறார். இப்போது அந்த சோதனைகள் முடிவடையக்கூடிய ஒரு நேரம். நாளைக்கு இந்த தனுசு ராசிக்கு எப்படி அமையும் தெரியுமா? இந்த பிப்ரவரி 15 தனுசு ராசிக்கான ஒரு உச்சக்கட்ட ஒரு நாளாக இருக்கும். பழைய தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். முன்னே காத்திருந்த தடைகள் உங்களை விட்டு விலகும். பண விஷயங்களில் ஒரு முன்னேற்றமானது கிடைத்து சிறியதோ பெரியதோ ஒரு நல்ல ஒரு பணத்திற்கான ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். மனதளவில் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அநேக நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மனமானது அமைதியடையும். எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வை விட்டு விலகும். சனி கேது சேர்க்கை நாளை சுத்தமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கோபம், கலக்கம், பயம் அனைத்தும் உங்களுடைய வாழ்வை விட்டு நாளைய நாள்ல குறையும். இந்த பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி சக்தியை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பான சம்பவங்கள் நாளைய நாள்ல நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். மகா சிவராத்திரி என்பது கர்ம வாசனைகள் நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பழைய நிழல்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும். சிவனின் அனுக்கிரக சக்தியானது அதிகரிக்கும். சனியோட திசையில வாடக்கூடிய ராசிகளுக்கு மிக பெரிய ஒரு பரிகார ஒரு நாளாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்று சனியோட சக்தியானது குறைந்து சிவசக்தியானது அதிகரிக்கக்கூடும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நாளையோட கிரகநிலை சூரியன் உங்களுடைய 3ஆம் பவனில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துவார். சந்திரன் ஆன்மீக பவனில் உங்களுக்கு மனத்தளர்ச்சியை துடைப்பார். சனி துன்ப பவனிலிருந்து அன்பு காட்டக்கூடிய ஒரு அனுக்கிரகத்திற்கு நாளைய நாள்ல நிச்சயமாக மாறிவிடுவார். இதனால் குரு பகவான் எதிர்பாராத உதவிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நாளைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரகநிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதனால நாளைய நாள்ல எந்த விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படாது. நாளைய நாள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அடுத்ததாக சந்திர பகவான் சனி பார்வை சுத்தமாகும். மன அழுத்தமானது இருந்து விட்டு, மன அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் அது உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தெளிவான ஒரு நேரமானது ஏற்படும். குரு பார்வை மாறி அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள்ள வலுவாக்கும். நீங்கள் நினைத்தது சாத்தியமாக மாறக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இதுவரை நீங்க நினைத்தது வெறும் கனவாக மட்டும் போய்கொண்டிருந்திருக்கும். அந்த குரு பார்வை உங்களுடைய மீது இந்த ஒரு நேரத்தில் விழத் தொடங்கியிருக்கும். இதனால இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான்
தொழில் உயர்வு பவனத்தை உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே முழுமையாக அகற்றி விடுவார். வேலை பணம் தொடர்பான முன்னேற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குவார். கேது ராகு கேது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நீக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால புதிய ஒரு துவக்கங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களையும் புதிய துவக்கங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை இந்த தனுசு ராசி ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், தனுசு ராசிக்கு நாளை ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு தீபம் அரச மர இலை இருக்கல்லவா, அந்த அரச மர இலையில ஒரே ஒரு எண்ணெய் தீபம். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாக கருதப்படும். சனி திருஷ்டியை முழுவதுமாக நிறுத்திவிடும். இது வரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். தொழில் பணத்தடைகள் அனைத்தையுமே உடைத்துவிடும். இதை நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் இரவு 8:30 மணிக்கு பிறகு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். சிவபெருமானின் உருவக படத்திற்கு முன்பு வைத்துக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இல்லைன்னா சிவபெருமானின் உருவக படத்திற்கு முன்னால் ஒரே ஒரு கருப்பு திலத்தை நீங்க வைத்துக்கொண்டு அதற்கு மேல இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. ஆனா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கோரல் ஒன்று இருக்கு. எனது வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை அகற்றி எனக்கு புதிய வாய்ப்புகளை திறக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை அரச இலையை வைத்து அரச இலைக்கு மேல இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த ஒரு தீபத்தை எந்த எண்ணெயிலும் ஏற்றுங்கள். நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய் தீபமோ இல்லைன்னா எள்ளெண்ணெயோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் அரச இலைக்கு மேல இந்த ஒரு தீபத்தை நாளைய நாள்ல நீங்க ஏற்றி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். எனவே தனுசு ராசியோட வாழ்க்கையில வரக்கூடிய முக்கியமான திருப்பு முனைகள், தொழிலில் எதிர்பாராத ஒரு விளைவானது ஏற்படும். நீங்க காத்திருக்கக்கூடிய பதவி, திட்டம், ஒரு அழைப்பு அனைத்தும் உங்களை தேடி வரும். பண விஷயங்களில் ஒரு உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காத பணமும் தடைப்பட்ட பணமும் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் இணக்கமானது அதிகரிக்கும். முடங்கி கிடந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து பேசுவாங்க. அதிர்ஷ்ட வாயில்கள் திறக்கும். புதிதாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வை இந்த ஒரு நாளில் உயர்த்தும். மனதில் தைரியமானது அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளை இந்த ஒரு நேரத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக முடிக்க முடியும். எனவே இந்த ஒரு நாள் இந்த தனுசு ராசிக்கு சனியோட பரிகாரம், கர்மத்திற்கான சுத்திகாரம், அதிர்ஷ்டத்துக்கான துவக்கம் மூன்றும் சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் தவறாம பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்விலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்.